ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது போக வந்து WS13 உங்களுக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஷார்ட்ஸை. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் செமஸ்டர் அரியர் கிளியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். செப்டம்பர் 1 5 PM போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது, உங்கள் காலேஜ் கூட தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டு தான் ரீவேல்யூஷன் போட முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிவ்யூ போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்டெப் வைஸ் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு WS13 வந்துருக்குன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் காலேஜ் சைட்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் பே பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 28 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ரீவேல்யூஷன் அப்படி இல்லைனா ஃபோட்டோ காப்பி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் காலேஜில் பே பண்ணலன்னா இதுக்குள்ளே பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் வச்சு இப்போ கிளியர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை ஃபைனல் கிரேட் ஷீட்டு, கன்சல்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோட்டோ காப்பி வாங்கி ரீவேல்யூஷன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ரீவேல்யூஷன்லாம் பண்ணல அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு செப்டம்பர் 15க்கு மேலே இருந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து ரிசல்ட் பார்க்குறப்போ ஒரு சில எரர்லாம் வந்துச்சு. 2 தடவை ஒரே கோட் வந்துருந்துச்சு. ஸோ அது போக ரிசல்ட் செக் பண்ணுறப்போ கேப்சா காட்டாமல் இன்வாலிட் எரர்லாம் காட்டியிருக்கும். இதை பற்றிலாம் நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ WH1 பற்றியும் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அரியர் போடுவாங்களா, இல்லை பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் அரியர் போடுவாங்களான்ட்டு அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.